நல் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். மீண்டுமாக ஆண்டோடைய கிருபையால் மற்றொரு ஓய்வு நாளில் நாம் பிரவேசிக்கின்ற பெரிதான ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கூட்டி தந்ததுக்காய் நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த நல்ல ஆராதனையை நாம் பாடல்கள் மூலியமாக ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும் வண்ணமாக நாம் ஆரம்பிக்கிற முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே சுவாமி, இந்த நல்ல ஓய்வு நாளின் ஆரம்ப வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை பலப்படுத்தி எங்களுடைய பலவீனங்களில் உம்முடைய பலத்தை எங்களுக்கு பூரணமாய் தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரங்கள். இதோ இந்த நாளிலும் இந்த ஆராதனையை நாங்கள் துவங்கும் போது சுவாமி உம்முடைய பிரசன்னத்திற்காக காத்திருக்கிறோம். நாங்கள் பாடுகிற இந்த பாடல்களை நீர் ஆசீர்வதித்து தாருங்கள். நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடல் வரிகளை நாங்கள் விசுவாசத்துடன் பாட எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கள். இந்த வார்த்தைகள் தாமே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து உம்முடைய ஆவியானவர் தாமே எங்கள் உள்ளத்தில் கிரியை செய்யும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நல்ல பாடல் கூட்டத்தின் ஆரம்ப பாடலாக முதல் பாடலாக பாடல் எண் 294வது பாடல், சிறிய பாடல் புத்தகத்தில் 294, மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ. மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை ஆராதனை
நிச்சயமாகவே தேவனுக்கே எல்லா மகிமையும் துதியும் கனமும் தேவனுக்கே உரியதாய் இருக்கிறது. நம்மளுடைய அடுத்த பாடலாக பாடல் எண் 262வது பாடலை நாம் சேர்ந்து உற்சாகமாக உணர்ந்து நாம் பாடுவோம். பாடல் எண் 262வது பாடல். மெய் தேவனை துதி, பேர் நன்மை செய்தார். ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அவரை நாம் துதிப்போம். மெய் தேவனை துதிப்பே, நன்மை செய்தார், குமாரனை தந்துன்னையே நேசித்தார். உன் பாவத்துக்காய் இயேசுவே மரித்தார், நீ ஜீவனை பெற ஆருயிர் தந்தார். போற்றுவோம் போற்றுவோம் ஜீவநாயகரை, நம்புவோம் லோகரட்சகரை. ஓ இயேசுவின் மூலம் நற்கதி உண்டாம், பிதாவின் சமூகம் கண்டடையலாம். சம்பூரண மீட்பை சம்பாதித்தனர், நம் வாக்கை ஆழ்வாருக்கு அருள்வேன் என. எப்பாவியானாலும் விசுவாசம் வைத்தால் அந்நேரமே மன்னிப்புண்டாமே சுவார். போற்றுவோம் போற்றுவோம் ஜீவநாயகரை, நம்புவோம் நம்புவோம் லோகரட்சகரை. ஓ இயேசுவின் மூலம் நற்கதி உண்டாம், பிதாவின் சமூகம் கண்டடையலாம். அதிசயமான அன்பின் பெருக்கே, இயேசுவினாலே வரும் மகிழ்ச்சியே. அந்நாளில் இயேசுவை நான் பார்க்கும்போது உண்டாகும் மகிழ்ச்சிக்கு வரமுண்டோ. போற்றுவோம் போற்றுவோம் ஜீவநாயகரை, நம்புவோம் நம்புவோம் லோகரட்சகரை. ஓ இயேசுவின் மூலம் நற்கதி உண்டாம், பிதாவின் சமூகம் கண்டடையலாம். நிச்சயமாக அந்நாளில் நாம் இயேசுவை பார்க்கும் பொழுது நம்மளுடைய சந்தோஷத்திற்கு வரம்பே இருக்காது, அதற்கு அளவே இருக்காது. நிச்சயமாக அந்த நாளுக்காக நாம் காத்திருப்போம். அடுத்த பாடலாக 255வது பாடலை நாம் சேர்ந்து உணர்ந்து பாடுவோம். பாடலின் 255. இயேசுவின் ஆச்சரிய அன்பை பாடி துதித்திடுவோம். இயேசுவின் ஆச்சரிய அன்பை பாடி துதித்திடுவோம். அவர் வீட்டில் வாசஸ்தலம் என்று ஆயத்தம் செய்வார். கூடி சேர்ந்திடுவோம் நாம், என்ன பாக்கியமான நாளது. இயேசுவை காணுவோம் நாம், மகிழ் கொண்டாடிடுவோம் நாம்.
நிச்சயமாக ஒரு பாக்கியமான நாளாக அது இருக்க போகிறது. நாம் எல்லோரும் வானத்தில் கூடி ஆண்டவரோடு அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போகிற அந்த நாள் நமக்கு நிச்சயமாக சீக்கிரமாக வருகிறது. அந்த நாளை நோக்கி நாம் காத்திருப்போம், ஆயத்தமாக இருப்போம். இந்த பாடல் கூட்டத்தின் நிறைவு கீதமாக பாடலின் 257வது பாடலை நாம் சேர்ந்து உணர்ந்து உற்சாகமாக பாடுவோம். 257. ஓ இயேசுவே என் மீட்பர், இன்ப கீதம் நீரே. ஓ இயேசுவே என் மீட்பர், இன்ப கீதம் நீரே. துக்கம் என்னை சூழ்கையில் என் இரட்சகர் நீரே. ஓ இயேசுவே என் மீட்பர், உம்மையே போற்றுவேன். நீரே என் மாறா நண்பர், என் அன்பின் தோழர் நீர். கஷ்டமான காலத்தில் நீரே என் ஆறுதல். கண்ணீர் சிந்தி நிற்கையில் நீரே என் நம்பிக்கை. ஓ இயேசுவே என் மீட்பர், உம்மையே போற்றுவேன். நீரே என் மாறா நண்பர், என் அன்பின் தோழர் நீர். இரட்சகரை நம்புவேன், என் நல்வழிகாட்டி. என் பாசமாவரில் நான் உலகம் யாவிலும். ஓ இயேசுவே என் மீட்பர், உம்மையே போற்றுவேன். நீரே என் மாறா நண்பர், என் அன்பின் தோழர் நீர். இப்பாவ உலகில் என் ஆத்மா சந்தோஷம் நீர். பரலோக வீட்டிலும் என் மகிழ்ச்சி நீரே. ஓ இயேசுவே என் மீட்பர், உம்மையே போற்றுவேன். நீரே என் மாறா நண்பர், என் அன்பின் தோழர் நீர். நிச்சயமாகவே தேவன் நம் நண்பராகவும் நம் அன்பின் தோழனாகவும் அவர் இருப்பார். நம்மளுடைய எல்லா இக்கட்டுகளையும் நீக்கி நம்மை கூடிய சீக்கிரத்தில் அவர் ரட்சிப்பார். இந்த பாடல் கூட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் என்னால் உண்டாவதாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் இந்த வாரம் முழுவதுமாக சுகபல ஜீவன் கொடுத்து இன்னொரு ஓய்வு நாளை காண செய்த நல்லதுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த ஆரம்ப ஆராதனைக்காக கலந்து கொள்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கோடம்பாக்கம் திருச்சபை சார்பாக நான் வருக என்று நான் வரவேற்கின்றேன். இந்த ஆராதனை தகுமன்னமாக நாம் வீட்டிலே அமர்ந்தபடியாக இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் 406வது பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோமாக. வேலை நாள் ஆறும் சென்று ஓய்வு நாள் என்று தொடங்கும் பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோமாக. வேலை நாளாரும் சென்ற ஓய்வு நாள் ஆரம்பமாயே நெஞ்சமே பேராசி நாளாம் இதில் ஓய்ந்திட ஏழும் விழாயோ நெஞ்சமே
வானத்தையும் ஆண்டவராக்கி 7ஆம் நாளையே ஓய்ந்தா சரித்தான் நினை நெஞ்சமே. சீனாய் மலை மேல் கர்த்தர் கற்பித்தார் போதல ஓற்றாமோழும் ஓய்ந்தாட்டார். தீக்க பிதாக்கள் வேத பக்தர்கள் ஓய்ந்தாரின் நாளில் ஆதி முதலார். தெய்வாசீர்வாதம் வாய்ந்த ஓய்வு நாள் படைப்பு மானம் காமல் ஓய்வு நாள். இம்மை மறுமை மாறா ஓய்வு நாள் இஸ்ரவேலர் சபை கூடும் நாள். லௌகீக வேலை தொழிலகற்றி தெய்வமுகம் தீரும்பும் நெஞ்சமே. மானடி வீழ்ந்து நாமம் போற்றியே ஜெபித்து தேடு அவ ஆசியே. வேத வாசிப்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 16, 17 நான் வாசிக்கின்றேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 16, 17 நான் வாசிக்கின்றேன். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்கள் பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரர்களின் கண்களை திறந்தார். இதோ, எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். தேவன் தாமே இந்த வசனம் ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுவர்களாக கண்ணோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிற பரிசுத்த பரமபிதாவே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, சர்வ வல்லவரே, கோடான கோடி சொல்ல கர்த்தாவே, இந்த வாரம் முழுவதுமாக எங்களுக்கு சுகபல ஜீவன் தந்து எங்களுடைய தேவையெல்லாம் சந்தித்து எங்களை கண்மலை போல பாதுகாத்து அப்பா மடிமாக இன்னொரு ஓய்நாளிக்குள்ளாக பிறகு செய்த நல்லிற்காக நன்றி சுவாமி. இதோ இந்த வேலையில கூட ஆண்டவரே, நாங்கள் சபை குடும்பமாக சேர்ந்த அப்பா, நாங்கள் ஆலயத்திலே கூடவில்லை என்றாலும் ஆண்டவரே, எங்களுடைய இல்லங்களில் இருந்து அதை ஆலயமாக நாங்கள் மாற்றி செய்த நல்லிற்காக நன்றி சுவாமி. எங்களுடைய வீடுகளில் இருந்து ஆண்டவரை துதிக்கிறோம், போற்றுகிறோம். இந்த மேலான சத்தியவசனை தியானிக்கப்படுத்த நல்லிற்காக நன்றி கர்த்தாவே. இதோ இந்த வேலையில் கூட ஆண்டவரே, இதில் கலந்து கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் தாமே தனித்தனியாய் பேர்பறை ஆசிரிக்க முடியாது கர்த்தாவே. ஒவ்வொரு இல்லத்தில் உள்ள ஆண்டவரே, சிறியவர் முதல் பெரியவர் வரை தனித்தனியாய் பேர்பறை ஆசிஷப்பா. இதோ இந்த காலகட்டத்திலே நாங்கள் எழுப்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக முன்பை காட்டிலும் ஆண்டவரை அதிகமாய் அறிந்து கொள்ளத்தக்கதாக நீ ஸ்லாக்திக்கு அந்த நல்லிற்காக நல்ல இளையத்தோடு துதிக்கிறோம், போட்டு கர்த்தாவே. இதோ இப்படிப்பட்ட இக்கட்டு காலத்தில் ஆண்டவரே, உடைய வருகை சமீபம் என்பதை இது நினைவு கூட்டுகிறது கர்த்தாவே. ஆகவே சந்திக்க நாங்கள் ஆயத்தப்படுத்ததாகவும் இந்த மேலான இந்த நாட்களை நாங்கள் பிரயோஜனமுள்ளதாக்கி கொள்ளத்தக்கதாக நீர் செய்த நல்ல கர்த்தாவே. ஆண்டவரை உமக்கு சாட்சியாய் இருக்கத்தக்கதாகவும் ஆண்டவர் பேர்பட்ட காலையிலே எங்களுக்கு அற்புத விதமாய் செய்த அநேக நன்மைகளை நாங்கள் சாட்சியாய் கூறத்தக்கதாகவும் உடைய ஆலயத்தில் கூடி உமை பிரதிபலிக்கவும் உமை துதிக்கவும் ஆண்டவரே, நீ செய்த சகல லீவுக்கு நாங்கள் சாட்சி போகிற நாங்கள் காத்திருக்க கர்த்தாவே. சீக்கிரம் அந்த மேலான சிராகத்தை தந்திரக்கூடிய ஜெக்கு கர்த்தாவே. இந்த வேலையில் கூட ஆண்டவரை ஒரு சத்தியத்துக்கு வரக்கூட தாசர் இந்த கரலை விட்டு கர்த்தாவே. அவரை மறுத்து நீர் வெளிப்படும் கர்த்தாவே. அதன் மூலமாக ஆண்டவரை அதிகமாய் அறிந்து கொள்ளவும் கட்டி சேரவும் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். இந்த பெருப்பட்ட நாட்களிலே எங்களுக்கு எந்த நன்மையை குறையக்கூடாது என்ற விசுவாசத்தை தொடர்ந்து நாங்கள் பலப்பட எங்கள் ஒவ்வொரு ஆசிரிக்கபடியாய் அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிக தாழ்மையை வேண்டுகிறோம் பரிசுத்த பரமபிதாவே. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம் ஊர் வரையும் இம்மட்டுமாக பத்திரமாக பாதுகாத்து வருகிறார். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம்.
இந்த பின்மாரியை குறித்து நாம் பேச ஆரம்பித்த ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் மிக நேர்த்தியான சத்திய வசனங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறார். இதிலே கடைசி 2 பிரசங்கங்களாக இதை நாம் கேட்கத்தக்கதாக இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வாக்கை கொடுக்கிறவரும் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவருமாக இருக்கிறார். இப்போ பழைய ஏற்பாடை ஏன் நாம் அதிகமாக தியானிக்கிறோம் என்றால், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே இதோ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கத்தக்கதாக ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆபிரகாமுக்கும் இதோ கடைசி காலத்திலே வாழும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கு ஆண்டவர் அவைகளை உறுதியாக்கி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் நம்புகிறோம். இன்றைக்கு நிச்சயமாகவே ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சேனைகள் இதோ வந்து சூழ்ந்து கொள்ளும். அது எவ்விதமாக சூழ்ந்து கொள்ளும், அந்த காட்சி எவ்வளவு மகிமை உள்ளதாக இருக்க போகிறது. இந்த மாபெரும் போராட்டத்திலே சத்ருவின் சேனைகள் கையிலிருந்தோம், இதோ அவனுடைய தூதர்கள் கையிலிருந்தோம் கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களையும் என்னையும் எவ்வளவு அற்புதமாக பாதுகாக்க போகிறார் என்பதை தான் இன்றைய நாளிலே நாம் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாம் தியானிக்கலாமா? மகா வல்லமையும் கிருபையும் அன்பும் தயவுள்ள எங்கள் ஆண்டவரே, அப்பா உம்முடைய சமூகத்திலே இந்த பரிசுத்தமான வேளையிலும் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ நீர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் இந்த பின்மாரியை குறித்தும் இதோ எங்களுக்காக நீர் கடைசியாக செய்ய போகிற சகல மேன்மைகளை குறித்தும் நீர் பேசி வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ ராஜா, இந்த தலைப்பிலே கடைசியாக 2 பிரசங்கங்களை கேட்கத்தக்கதாக உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், ஒப்புவிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பேருண்மைகளாக இவைகள் இருக்கிறது என்பதை இதோ உம்முடைய பிள்ளைகளும் புரிந்து கொள்ள நீர் உதவி செய்யும். உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புவிக்கிறோம். இந்த செய்தியை கேட்க போகும் அருமையான மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ராஜா. உம்முடைய தூய ஆவியானவர் எங்களை முற்றிலுமாய் ஆட்கொள்ளட்டும். இப்பொழுதும் அடியானை முற்றிலுமாய் மறைத்தருளும். தேவரீர் நீர் பேச வேண்டும். உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புவிக்கிறோம். இந்த நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். நாம் நிச்சயமாகவே எலிசாவின் வாழ்க்கையிலிருந்து இதோ இரட்டிப்பான ஆவியின் பலனை பெற்ற அவன் இதோ கடைசியாக பின்மாறி ஊற்றப்படும் பொழுது இதோ அவ்விதமான வல்லமை நமக்குள்ளாகவும் கிரியை செய்யும் என்று சொல்லி எலிசா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையை துல்லியமாக நாம் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாகவே 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இதோ எலிசா தீர்க்கதரிசியுடைய வீட்டை சுற்றிலும் அவனை சுற்றிலும் எவ்வளவு மதிலாக அவர் இருந்தார் என்றும் சத்துருக்களின் சேனை அவனை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி வந்தபோது ஆண்டவர் எலிசாவோடு எவ்விதமாக இருந்தாரோ அதே போல கடைசியாகவும் உண்மையாகவே ஆண்டவருக்கு அர்ப்பணித்து தங்களுடைய பாவங்களை எல்லாம் முற்றிலுமாக அறிக்கை செய்து விட்டுவிட்டு பரிசுத்தத்திலே பங்கு பெற்று ஆண்டவருக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நிச்சயமாக வெளிப்பட போகிறார். இன்றைக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் என்றால், இந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்திலே ஒருவேளை அது பழைய ஏற்பாட்டு சம்பவமாக இருந்தாலும் அநேக நேரத்திலே ஆண்டவர் முன்பு எவைகள் சம்பவித்ததோ அது மீண்டுமாக சம்பவிக்கும் என்று சொல்லி தீர்க்க தரிசனத்திலே நமக்கு தெளிவாக காண்பித்து இருக்கிறார். அம்மையாருடைய புத்தகங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ், எப்பவுமே சரித்திரம் மீண்டும் நிறைவேறும் என்கின்ற வார்த்தையை எல்லா புத்தகங்களிலும் அவர்கள் பயன்படுத்துகிறது உண்டு. இதோ இந்த அதிகாரத்தை நாம் துல்லியமாக கவனிக்கும் பொழுது அதிகாலையிலே எப்பொழுதும் போல வழக்கமாக இவர்கள் எழுந்திருக்கிற பிரகாரமாக எலிசா எழுந்திருக்கிறார். அதற்கு முன்னதாக அவனுடைய வேலைக்காரன் என்று சொல்லும் பொழுது இந்த வேலைக்காரன் யார் என்பதில் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா, கேயாசி நாகமானின் குஷ்டத்தை எப்பொழுது அவன் பெற்றுக்கொண்டானோ அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் காணியாட்சிகளுக்கு புறம்பாக்கப்பட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, அது 5ஆம் அதிகாரத்திலே கேயாசிக்கு சம்பவித்தது என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இவன் யார் அப்படின்னா புதிய வேலைக்காரன். அதனால்தான் இவனுடைய பெயர் இங்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவனுடைய வேலைக்காரன் அதிகாலையிலே எழும்பின போது அவன் ஒரு பயப்படத்தக்கதான ஒரு காட்சியை பார்க்கிறான். அது என்ன அப்படின்னா, இதோ இந்த சீரிய நாட்டு ராஜா இந்த எலிசா மேல அவ்வளவு கோபம். ஏன் அப்படின்னா,
நம்ம போடுற ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானை எல்லாத்தையும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு இந்த எலிசா சொல்லிடுறானே, இவனை நாம் பிடிப்போமே என்றால் எளிதாக இந்த இஸ்ரவேல் தேசத்தை நாம் கைப்பற்றி விடலாம் என்று சொல்லி இப்போ இவங்களுடைய கவனம் எல்லாம் யார் மேல அப்படின்னா ராஜா மேலேயோ அல்லது நாட்டு மக்கள் மேலேயோ இல்லை. இப்ப இவர்களுடைய கவனம் எல்லாம் யார் மேல அப்படின்னா இந்த இரட்டிப்பான வல்லமையை பெற்ற எலிசாவை பிடித்து அவனை கொன்று போட வேண்டும் என்பது சீரிய ராஜாவின் எண்ணமாக இருந்தது. இது நிமித்தம் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா இதோ அவனுடைய சேனைகளை எல்லாம் அனுப்பி எலிசாவின் வீட்டை வளைத்து கொள்ளுகிறதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதை 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் அதில் 14-15 வசனத்தை வாசிக்கும் பொழுது காலையில வெளியில இந்த எலிசாவுடைய வேலைக்காரன் போனதும் அவனுக்கு இந்த இராணுவங்களை எல்லாம் பார்த்ததும் பயங்கரமான ஒரு பயமும் நடுக்கமும் ஏற்பட்டு அவன் மீண்டுமாக உள்ள வந்து எலிசா கிட்ட சொல்றான், எலிசாவே, நான் வெளியே போனேன், இதோ நம்முடைய வீட்டை சுற்றிலாம் சீரிய தேசத்தின் இராணுவம் முற்றுகை போட்டிருக்கிறது, நமக்கு இது என்னமாய் முடியும் என்று சொல்லி அவன் அங்குலாய்ந்து பயந்த பொழுது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அவனுக்கு உண்டானது. அதை எங்கு நாம் பார்க்கிறோமே என்றால் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இதோ அதற்கு அவன் பயப்படாதே. இது யாருடைய வார்த்தை அப்படின்னா இரட்டிப்பான ஆவியினால் நிரம்பின தேவ மனுஷன் சொன்ன வார்த்தை. நிச்சயமாகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவருக்குள்ளாக யாரெல்லாம் பலப்படுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாகவே பயப்பட மாட்டார்கள். ஏன் அப்படின்னா ஆவியானவர் யார் தெரியுங்களா? தேற்றரவாளன். கிறிஸ்து அவரை குறித்து சொல்லும் பொழுது இதோ என்னுடைய தேற்றரவாளனை உங்களிடத்திலே அனுப்புவேன், இந்த பூமியின் கடைசி நாட்கள் மட்டும் அவர் உங்களோட கூட இருப்பார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த தேற்றரவாளன் எலிசாவோடு இருந்தது நிமித்தமாய் இரட்டிப்பான ஆவியின் வரத்தையும் இரட்டிப்பான ஆவியின் பங்கையும் பெற்ற இந்த எலிசா வேலைக்காரனை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறார். நிச்சயமாகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களிலே நம்மை சுற்றிலும் எது சம்பவித்தாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார் என்று சொல்லி எலிசாவை போல் விசுவாசத்திலே உறுதியாக நிற்க வேண்டும். என்ன சொல்றார் பாருங்க, தொடர்ந்து அந்த வசனத்தை கவனிப்போம். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். நிச்சயமாகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு அந்த நாட்களிலே பொருந்தினதை காட்டிலும் மிக அதிகமாக இந்த கடைசி நாட்களிலே நமக்கு பொருந்தும். ஏன் அப்படின்னா மீண்டுமாக அந்தி கிறிஸ்துவின் காயம் சொஸ்தமாக்கப்பட்டு அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளும் மற்ற எல்லா சபைகளையும் ஒன்று சேர்த்து இந்த மீதமான திருச்சபைக்கு விரோதமாக வருவார்கள். அதை தான் நாம் யாக்கோபின் இக்கட்டு காலம் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த ஞாயிறு ஆசரிப்பு அமுல்படுத்தப்படும் பொழுது உண்மையான ஓய்வு நாளை கை கொண்டு ஆண்டவருடைய பிரமாணத்திலே வைராக்கியமாயிருந்து இது அவருடைய வசனம் சகலமும் நம்மை பரிசுத்தமாக்குகிறது என்கின்ற விசுவாசத்திலே உறுதியாய் நிற்கிறவர்களை எப்படி இந்த சீரிய இராணுவம் சூழ்ந்து கொண்டதோ அதே போல கடைசியாக இவர்களும் நம்மை சூழ்ந்து கொள்வார்கள். ஆனாலும் ஆண்டவர் இதுல ஒரு மேன்மையான சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அது என்ன அப்படின்னா, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். யோசிச்சு பாருங்க எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடுங்குகிறவர்களையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி ஏசாயா புத்தகத்தை கடைசியா முடிக்கிறார். இப்போ இன்னைக்கு நம்முடைய பயம் எங்கு இருக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் பயந்து நடுங்கும் பொழுது நிச்சயமாகவே அது தேவனுக்கு பயப்படும் பயமாக இருக்கிறது. எலிசாவின் வாழ்க்கை அவிதமாக இருந்தது நிமித்தம் எலிசா எப்பொழுதும் போல அவர் எந்திரிச்சார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், இதோ இந்த சீரிய இராணுவெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அந்த ராஜாவுக்கு இருக்கிற பலன் ஒன்றுமே இல்லை. ஏன் அப்படின்னா ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு பயப்படும் பொழுது இதோ உலகத்தை பற்றிய பயமோ அல்லது உலகத்திலே சம்பவிக்கும் தீமைகளை குறித்த பயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை இல்லை. அதனால்தான் பவுல் கூட சொல்லும் பொழுது இனி பயப்படுகிறதற்கு என்று பயத்தின் ஆவியை நமக்கு கொடாமல் தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த செய்தியை கேட்கும் நீங்களும் நானும்
ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் முதல் ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னா, இதோ கர்த்தர் உடைய சேனைகள் திரளா இருக்கிறது, அவர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார், நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறதற்கு இதுவாக கிருபைகளை ஆண்டவர் கொடுப்பார். நிச்சயமாகவே இதோ எலிசா இதை அறிந்திருந்தான். அதே போல தாங்க இந்த மீதமான திருச்சபையிலே பின்மாரியை பெறப்போகிற நீங்களும் நானும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குவோம். என்ன அப்படின்னா, யாக்கோபின் இக்கட்டு காலத்தின் பாடுகள் அது எவ்விதமாக இருந்தாலும், ஏன் அப்படின்னா அதை தானியேல் 12 வாசிக்கும் பொழுது எக்காலத்திலும் தோன்றிராத ஆபத்து காலம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எலிசா நாட்கள்ல கூட அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வந்ததில்ல. நமக்கு இனி வரப்போகிற ஆபத்து அவிதமா இருந்தாலும் இதுல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது என்ன அப்படின்னா, பயப்படாதே. எப்படி எலிசா இந்த புதிய வேலைக்காரனை பார்த்து, நீ பயப்படாதப்பா, நீ ஏன் பயப்படுற? ஏன் அப்படின்னா இவன் ஒரு புது விசுவாசி மாதிரி தான், எலிசாட்ட புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிறான். இந்த பற்றி ஆண்டவர் வாக்குதத்தங்கள் கொடுத்திருக்கிறார். ஜெகரியா புத்தகத்தை நாம் துவங்கினோம் இல்லையா? இந்த பின்மாரியை குறித்து பேசும்பொழுது அதே ஜெகரியா புத்தகத்திலே ஆண்டவருடைய வாக்கு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்கள், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து என்று சொல்லுகிறார். எதை குறித்து பேசுறார் அப்படின்னா, எருசலேமை குறித்து பேசுறார். எருசலேம்னா இப்ப இருக்கிற நிஜமான எருசலேம் இல்லை. ஆண்டவர் எருசலேம் என்று யாரை குறித்து சொல்லுகிறார் என்றால், தம்முடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ பரம கானானுக்கு ஆயத்தமாக்கும் உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் எருசலேம் என்று சொல்லுகிறார். அந்த எருசலேமை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன். ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய சேனை அக்கினி மதிலை போல இருக்கும். பிரகாசம் உள்ள தேவன், மகிமையான தேவன். அதனால் நீங்களும் நானும் இந்த வாக்குத்தத்தங்களை கவனித்து கர்த்தருக்குள்ளாக பலப்படுவோம். அதன் நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெகரியா புத்தகத்தை நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது படித்து பாருங்கள். நிறைய நேரத்தில் நம்ம வெறும் டேனியல் புக்கு, ரெவலேஷனை அதிகமாக படிக்கிறோம். ஆனால் இது மாத்திரம் இல்லாமல் கடைசி நாட்களில் நம்ம படிக்க வேண்டிய நிறைய பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் இருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த ஜெகரியா புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, ஆண்டவர் இதோ என்னுடைய குதிரைகளையும் என்னுடைய சேனைகளையும் நான் அனுப்புகிறேன் என்கின்ற ஒரு பயங்கரமான காட்சியை தரிசனமாக ஜெகரியாவுக்கு ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். நிச்சயமாகவே எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஆண்டவர் யாருக்காக கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, கடைசியாக ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்க போகும் பிள்ளைகளாக்கிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா இந்த மாபெரும் போராட்டம் ஒரு பயங்கரமான கிளைமேக்ஸ்ல முடிய போகுது. அந்த ஒரு சூழ்நிலையிலே சத்ருவின் சேனைகள் இதோ நம்மை சுற்றிலும் மதிலை போல் இருக்கும் பொழுதே, எப்படி ஆண்டவர் எலிசாவின் வீட்டை சுற்றிலும் தம்முடைய வல்லமையான சேனைகளோடு நின்றாரோ, அதே போல நம்மையும் சூழ்ந்து கொள்வார் என்கின்ற முதல் ஆவிக்குரிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்படின்னா பயப்படக்கூடாது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். சரி, 2வது ஆவிக்குரிய பாடம் என்ன இந்த அனுபவத்தில் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த வேலைக்காரன் வெளியே எந்திரிச்சு போறான். இவன் வெளியே எந்திரிச்சு போய் சீரிய தேசத்தின் சேனைகளை பார்க்கிறான். பார்த்ததும் அவனுக்கு பயம் வந்துடுது. உள்ள வந்ததும் எலிசா சொல்றாரு, பயப்படாதப்பா, ஏன் பயப்படுற? அவங்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கும் சேனை பெரிது, அது வல்லமையான சேனை என்று சொல்லுகிறார். அப்ப இதுல என்ன அப்படின்னா, விசேஷித்த ஆவிக்குரிய தரிசனத்தை ஆண்டவர் இரட்டிப்பான ஆவியினால் நிரப்பப்பட்ட எலிசாவுக்கு கொடுத்தார். அதே போலதாங்க கடைசியாகவும் இந்த மீதமான திருச்சபையின் மேல் ஆண்டவர் தம்முடைய பின்மாரியை ஊற்றும் பொழுது, நீங்களும் நானும் இனி சம்பவிக்க போகிறதை குறித்து பயப்படாமல் புதுசா நம்முடைய சபையில சேர்ந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட நம்ம சொல்லுவோம், இதோ அவர்களுடைய சேனைகளை பார்க்கிலும் நம்மோடு இருக்கும் சேனை பெரியது. ஏன் அப்படின்னா, எப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ, அப்பொழுதெல்லாம் இதோ பயங்கரமாக தேவன் அவர்கள் மத்தியிலே வெளிப்பட்டு அவர்கள் மத்தியிலே உலாவுகிறவராய் தன்னை காண்பித்திருக்கிறார். நிச்சயமாகவே எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எலிசாவின் வீட்டை அவர் சூழ்ந்து கொண்டாரே என்றால், நம்முடைய வீட்டையும் சூழ்ந்து கொள்ளுகிறதற்கு அவருடைய சேனைகள் ஆயத்தமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நமக்கு என்ன தேவை தெரியுங்களா? இதே மாதிரி எலிசா மாதிரி ஆவிக்குரிய தரிசனம் நமக்கு தேவை. இங்க பாருங்க,
இவன் வந்து மாம்ச கண்களில் பார்த்தான், ஆனால் எலிசாவோ ஆவிக்குரிய கண்களில் பார்த்தாரப்போ பின்மாரியை பெற்றுக்கொள்ள போகிறவர்களுக்கு மாம்ச கண்கள் மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய விசேஷித்த கண்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போறார். இதை கேட்கும்போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. திடன் கொள்ளுங்கள், தைரியமா இருங்க. அதை சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 125:2 சொல்றாரு, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கும் போல். பர்வதம் எப்பவுமே இந்த எருசலேமை சுற்றிலும் மலையெல்லாம் அவ்வளோ பயங்கரமா இருக்குமா. மலை இருந்துச்சுனாவே சாதாரணமா எதிரி வர முடியாது. இன்னைக்கு இந்தியா கூட சைனாவோட அந்த வாரில் இருக்கும்போது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த ஹிமாலயன் மவுண்டன் அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு தடுப்பு சுவர் போல சத்ரு மேற்கொள்ளாதபடிக்கு இருக்கிறது. அதே போலதான் இஸ்ரவேலை ஆண்டவர் அமைத்ததும் மதில்கள் போல அங்கு பர்வதங்களும் அங்கு இருந்தது என்று சொல்கிறார். கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நிச்சயமாகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற மேலான வாக்குத்தத்தம் இதுதாங்க. எப்படி எருசலேமை குறித்தும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் மதில் போல இருக்கிறேன் என்று சொன்னாரோ, அதே போல நம்மை சுற்றிலும் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறது மிகவும் அவசியமா இருக்கிறது. அதுல குறிப்பாக இந்த 2வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் விஷன், ஆவிக்குரிய தரிசனம். இதை ஆண்டவர் சீஷர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். அவருடைய ஊழியத்தை எல்லாம் முடிச்சுட்டு அவர் மீண்டுமாக இதோ அவர் மரித்து உயிர்த்தெழுந்து போகிறதற்கு முன்பாக அவர்கள் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, யோவான் 14:19 அதை அழகாக சொல்றாரு. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது அப்படின்னு. ஆண்டவர் வந்து 40 வயது வரைக்கும் இந்த பூமியிலே இருந்தார். 3.5 வருடம் அவர் ஊழியத்தை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஊழியத்தை முடித்துவிட்டு பிற்பாடு 40 நாட்கள் அவர் இந்த பூமியிலே உயிர்த்தெழுந்த பிறகு இருந்தார். ஆனால் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் உலகம் அவரை பார்க்கல. அதை தான் இங்க ஆண்டவர் அங்கு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்களோ என்னை காண்பீர்கள், நான் பிழைத்திருக்கிறபடினால் நீங்கள் பிழைப்பீர்கள். அதனால ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இந்த COVID-19 நிமித்தமாய் நம்மை சுற்றிலும் அநேக மனிதர்கள் மாண்டு போகலாம், அவர்கள் மரிக்கலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நான் பிழைத்திருக்கிறேன், இந்த கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக மரித்து ரத்தம் சிந்தி இதோ உங்களை நான் மீட்டு கொண்டிருக்கிறேன், இதோ நான் பிழைத்திருக்கிறபடினால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் என்கின்ற உறுதிமொழியை ஆண்டவர் இதோ உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். அப்படின்னா நம்ம எவ்வளவு தைரியமா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. இதே தைரியம் தான் யாருக்குள்ள இருந்துச்சு? எலிசா கிட்ட இருந்துச்சு. எலிசா வந்து ராஜா கிட்ட போனாரா, நீ சேனையை எனக்கு அனுப்பு, இந்த மாதிரி இவன் வருவான், அதனால உன்னுடைய படை எனக்கு அனுப்பு அப்படின்னு போய் எலிசா உதவி கேட்டாரா இஸ்ரவேல் ராஜாட்ட? ஆண்டவர் நன்றான ஒரு விஷனை யார் கொடுத்திருந்தாருங்க? எலிசா கொடுத்திருந்தார். எலிசாவுக்கு தெரியும் எருசலேமில் இருக்கிற குதிரைகள் என்ன, இங்க இருக்கிற இராணுவம் என்ன, சீரிய இராணுவம் என்ன, ஒன்றும் இல்லை ஆண்டவருடைய சேனைகளுக்கு முன்னதாக. அதனால் நம்முடைய சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்கின்ற விசேஷித்த ஆவிக்குரிய கண்கள் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. நாம புரிந்து கொள்ளணும். அதே நேரத்தில் இன்னொன்று யோசிச்சு பாருங்க, இந்த சீரியர்களுக்கு கூட அவங்க ஒரு குருட்டுத்தனமா வந்தாங்க. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இவன் ஒரு தனி மனுஷன் தானே எலிசா, இவனை போய் பிடிக்கிறதுக்கு என்ன ஒரு பெரிய விஷயமா? அதுலயும் யோசிச்சு பாருங்க, அவனை பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய சேனையே சீரியாவிலிருந்து வந்திருக்கிறது அப்படின்னா அவனை பற்றிய எவ்வளவு பயம். காரணம் என்ன அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதாங்க, கர்த்தருடைய ஆவியானவர் எலிசாவுக்குள் இருந்தார். முன்மாறியாகவும் பின்மாறியாகவும் அவனுக்குள் கிரியை செய்ததே அந்த ரகசியமாக இருக்கிறது. சரி, 3வது இப்ப இங்க என்ன பண்றாரு எலிசா அப்படின்னா வேற ஒண்ணுமே பண்ணல. எலிசா வந்து ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாருன்னா, ஆண்டவரே இவன் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிறான், இந்த வேலைக்காரனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல, இதோ இவனுக்காக நான் ஜெபிக்கிறேன், இவனுடைய கண்களை நீர் திறந்தருளும், இதோ என்னோடு கூட இருக்கும் உம்முடைய சேனைகள் எவ்வளவு பெரியது என்று இவன் பார்க்கட்டும். இப்போ இப்படிப்பட்ட இக்கட்டு காலத்துல உங்களுக்கும் எனக்கும் ஒரே சொல்யூஷன் என்ன தெரியுங்களா? ஜெபம் தாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட்டிருக்கோம் நீங்களும் நானும். புதுசா இந்த மாதிரி சபையில சேர்ந்து பயப்படுறவங்களுக்கு நாம தைரியத்தை கொடுக்கணும்னா நாம ஜெபிக்கணும். நிச்சயமாகவே ஜெபம் ஒரு மேன்மையான ஒரு பங்கை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையிலே அது காண்பித்திருக்கிறது. அதனால் ஜெப ஜீவியம் என்பது மிகவும் அவசியமா இருக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், யாக்கோபின் இக்கட்டு காலத்துல கூட யாக்கோபு பார்க்கிறாரு, அவனுடைய சகோதரன் சேனைகளோடு வரான், அது பயங்கரமான சேனைகள்,
இவர் ஆடு மேய்ச்சிட்டு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு தன்னுடைய மனையாட்டிகளோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் அவர் திரும்பி வருகிறார். இதை கேட்டதும் இவர் பார்க்குறாரு, இவர் மனுஷிகத்தில் யோசிக்கிறாரு. தன்னுடைய வேலைக்காரருடைய மனைவி பிள்ளைகளை முதல்ல நிறுத்துறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய முதல் மனைவியுடைய குடும்பத்தை, அதுக்கப்புறம் 2வது மனைவி, இவர் கடைசியாக தனிமையாக வராரு. ஏன் அப்படின்னா இவனுடைய டார்கெட் என்னை இவன் கொன்று போட வேண்டாம். ஆனால் ஆண்டவர் கடைசியாக அவனுக்கு கொடுத்த சொல்யூஷன் யாக்கோபுக்கு என்னன்னா, அந்த முழுவதும் அவன் ஆண்டவரோடு ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். நிச்சயமாகவே எலிசாவும் அதுதாங்க செஞ்சார். எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை நமக்கு நேரிட்டாலும் ஜெபிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். கர்த்தருடைய சேனைகள் நம்மை மதில் போல் சூழ்ந்து கொள்ளுகிறது. பயம் நம்மை ஆட்கொள்ளாதபடிக்கு தைரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். 4வது ஆவிக்குரிய பாடம் இதுல என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஜெபம் கேட்கப்பட்ட உடனே யாருடைய கண்கள் திறக்கப்படுகிறது? இந்த புதுசா வேலைக்கு சேர்ந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இப்போ அவன் பார்க்கிறான், இது என்ன சீரிய இராணுவத்தை காட்டிலும் ஆண்டவருடைய சேனைகள் அக்கினிமயமான பிரசன்னமாக எலிசாவை சுற்றிலும் இருக்கிறதே, இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறதே. அதே போலதாங்க புதிதாக இந்த மீதமான திருச்சபையில இந்த பின்மாறி ஊற்றப்பட்டு உறக்க சத்தமாய் நாம் முத்துதை பிரசங்கிப்போம் இல்லையா, அந்த காலத்திலே தேவனுடைய சபையிலே சேர்ந்தவர்கள் நம்மை சுற்றிலும் ஆண்டவருடைய சேனைகள் ஆண்டவருடைய ரதங்கள் இருக்கிறதை அவர்களும் பார்க்கும்படியாக ஆண்டவர் அவருடைய கண்களை திறப்பார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட மேன்மையான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அதை சங்கீதத்திலே சொல்லும்போது சங்கீதம் 68:17 சொல்றாரு பாருங்கள், தேவனுடைய ரதங்கள் 10,000-ஆகவும் 1000-ஆயும் இருக்கிறது. அப்படின்னா எண்ணவே முடியாது, அவ்வளவு பயங்கரமான இராணுவம் ஆண்டவருடைய இராணுவம். அதனாலதான் ஆண்டவருடைய பேரை என்ன அப்படின்னா சேனைகளின் கர்த்தர். அவர் போறாருன்னா அவருக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான சேனை வரும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், சாதாரண மாண்டு போகிற இந்த பூமியில இருக்கும் தலைவர்களுக்கு அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு 100 கார் போகுது. அந்த 100 கார்ல இது எந்த கார்ல மினிஸ்டர் இருக்கிறாரு, தலைவர் இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியறது இல்லை. ஆனால் ஆண்டவருடைய சேனை அது பயங்கர ஆச்சரியமான ஒரு மேன்மை. அதனால் எனக்கு அருமையான பிள்ளைகளே, இதை வெறும் எழுத்தா நம்ம வாசிக்கிறோம், ஆனா இதை விசுவாச கண்களிலே நம்ம பார்க்க பழகிட்டோம் அப்படின்னா இதை காட்டிலும் மேன்மை ஒன்றுமில்லை. இப்ப சங்கீதக்காரன் தொடர்ந்து அதே வசனத்துல சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்கள், ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சியோனிலே இருந்த வண்ணமாகவே அவர்களுக்குள்ளாக இருக்கிறார். ஏன் அப்படின்னா சீனாய் மலையிலே ஆண்டவர் பிரமாணத்தை கொடுக்க வந்தார் இல்லைங்களா. சீனாயில எப்படிப்பட்ட ஒரு காட்சியை மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் பார்த்தார்களோ அதே வண்ணமாகவே ஆண்டவர் இருக்கிறார். அப்போ 10 கட்டளைகளை கொடுக்க ஆண்டவர் திரளான சேனைகளோடு புறப்பட்டு வந்து அவர் தன்னுடைய விரல்களினால் எழுதி கொடுத்தார் என்றால் அந்த பிரமாணம், அதாவது அக்கினிமயமான பிரமாணத்தை கை கொள்ளுகிற உங்களையும் காக்க தம்முடைய சேனைகளை கட்டளையிடுவான் என்பதை மிக அழகாக ஆண்டவர் உறுதி செய்கிறார். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. இந்த நாட்கள்ல பிரமாணம் எல்லாம் ஒளிஞ்சு போயிருச்சு, கட்டளைகள் எல்லாம் நமக்கு வேண்டாம், நமக்கு கிருபை மட்டும் போதும் அப்படின்னு போதிக்கிற போதனை அதிகமாக பெருகிவிட்டது. ஆனால் கிருபை கிடைத்த பிள்ளைகள் ஆண்டவருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிறதுக்காகவே ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். அதனால் இந்த விஷயத்திலே நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வாக்குத்தத்தம் எவ்வளவு மேன்மையானது, அதை குறித்து ஏசியா சொல்லும் பொழுது ஆண்டவர் வரும்பொழுது அவருடைய சேனை, அதாவது அவருடைய குதிரை, அதாவது அவருடைய மகத்துவமான சேனை எப்படி இருக்கும் என்பதை விவரிக்கிறார் பாருங்கள். ஏசியா 66:15 சொல்லும் பொழுது தம்முடைய கோபத்தை உக்கிரகமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடு வருகிறார். இதான் 2ஆம் வருகையின் காட்சி. ஆண்டவர் முதல் விசை வந்தபொழுது குழந்தையாக பிறந்தார். அவருடைய கரு பரிசுத்த ஆவியினாலே முற்றிலுமாக உண்டாகி மரியாள் மூலமாக ஆண்டவர் இந்த பூமியிலே பிறந்தார் என்று பார்க்கிறோம். அவர் நிச்சயமாகவே ஆவியினால் பெற்ற பலனுக்கும் மனுஷிகத்திலே அவர் மனுஷகுமாரராகவும் இருக்கிறார் என்பதற்கு மரியாள் மூலமாக அவர் வெளியே இந்த பூமியிலே மானிட ரூபம் எடுத்தார் என்பதை ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். இதுல என்ன 2 அடையாளம் அப்படின்னா, மனுஷர்களாகி இருக்கிற நமக்கு ஆண்டவருடைய ஆவியின் வல்லமை தேவையாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் இதிலே காண்பிக்கிறார். நிச்சயமாகவே ஆவிக்குள்ளாக பலப்பட்டு, அதனால தான் நிக்கதோமிட்ட ஆண்டவர் பேசும் பொழுது
ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். அப்படின்னா ஆவியானவருடைய பங்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன் அப்படின்னா நாம் மீண்டுமாக ஒரு புது சிருஷ்டியாய், ஒரு புது மனிதனாக, ஒரு புது இருதயத்தை பெற்றுக்கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையை துவங்குகிறதற்கு ஆவியானவர் தான் உதவி செய்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது ஆவியானவருக்கு விரோதமாய் செய்கிற பாவம் இம்மையிலும் மறுமையிலும் என்றென்றைக்கும் மன்னிக்கப்பட மாட்டாது. ஏன் அப்படின்னா அவர் முன்மாறியாகவும் அவர் பின்மாறியாகவும் இருந்து நமக்குள்ளாக கிரியை செய்கிறார். அதனால் ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாமல் இருப்போமே என்றால் ஆண்டவர் தம்முடைய சேனைகளோடு அக்கினிமயமான பிரசன்னத்தோடு அவர் வருவார். எப்படி அந்த சீனாய் மலையிலே 10 கட்டளைகளை கொடுக்க அக்கினிமயமான பிரசன்னம் இருந்ததோ அதே போலதாங்க இந்த 2ஆம் வருகையிலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்க பெருங்காற்றோடும் தம்முடைய ரதங்களோடும் அக்கினிமயமான பிரசன்னத்தோடும் வருவார் என்று சொல்லுகிறார். இந்த நம்பிக்கையை உள்ள நீங்களும் நானும் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். ஏனோ தானோ அப்படின்ட்டு இந்த உலகம்தான் வாழ்க்கை, இந்த உலகத்தில் நம்ம ரொம்ப நாள் இருக்கிறது போல நம்ம ரொம்ப நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே என் மகளே, உனக்காக நித்தியமான திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். என் குமாரரின் மூலமாக இந்த நித்திய திட்டத்தை உங்களுக்கு கொடுத்து என்னுடைய ஆவியானவரையும் என்னுடைய தேற்றரவாளனையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை தேற்றுகிறேனே, நீங்கள் எனக்குள்ளாக எவ்வளவாய் பலப்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார். அதனால் இந்த உலக வாழ்க்கை மேன்மை என்று எண்ணாமல் இதோ ஆண்டவர் நம்மை நித்தியத்திற்கு அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் தைரியமாக நிலைத்திருப்போம் என்றால் இந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இதுல 5வது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னா டிவைன் ப்ரொடெக்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு பயப்படும் பொழுது தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கும் யோசிச்சு பாருங்க, நமக்கு முன்பாக இந்த 3 மாதமா ஏறக்குறைய 4 மாதம் ஆயிடுச்சு, எத்தனையோ பேர் மரிச்சிட்டாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய உன்னதமான அன்பு, அவருடைய உன்னதமான ஆசீர்வாதம், அவருடைய குமாரரின் மூலமாக நம்மேல் வைத்திருக்கோம் மேலான பாக்கியம், இவைகளையெல்லாம் நம்ம சிந்திக்கணும். இவைகளையெல்லாம் நாம் அசை போடும் பொழுதுதான் ஆவியானுடைய கிரியை நமக்குள்ளாக பலமாக கிரியை செய்யும். அதனால் பின்மாறி ஊற்றப்படுகிறதற்கு இதோ நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், முன்மாறியை அசட்டை பண்ணக்கூடாது. முன்மாறியை அசட்டை பண்ண கேயாசின் வாழ்க்கை குஷ்டத்தில் முடிந்தது. பொருளாசை அவன் நிறைந்தவனாக இருந்தான் என்று அவனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் கவனித்தோம். ஆனால் எலிசாவோ தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் இதோ கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை இருந்தது. இப்போ கவனிப்போம், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்கள். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படியாக இவனுடைய கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இப்போ இந்த புது விசுவாசி எதை பார்க்கறான்னு தெரியுங்களா? அப்ப பாருங்க, இதோ எலிசாவை சுற்றிலும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, எருசலேமை சுற்றிலும் இல்லை, வசனத்தை நல்லா கவனிக்கணும். வசனம் என்ன சொல்லுது? எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் இதோ ரதங்களும் அந்த மலை நிறைந்ததுமா இருந்ததை அவன் கண்டான். நிச்சயமா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாபெரும் போராட்டம் இந்த உலகத்திலே முடியும் பொழுது ஆண்டவருடைய பிரமாணத்தை உறுதியாக பற்றி கொள்ளுகிறவர்களுக்கும் ஆண்டவருடைய பிரமாணத்தை குறித்து அசட்டையா இருக்கிறவர்களுக்கும் ஒரு பெரிய யுத்தம் இந்த பூமியில கடைசியா முடியதான் போகிறது. ஆனால் இந்த யுத்தத்திலே ஆண்டவர் இதோ தம்முடைய சேனைகளை அனுப்பி எலிசாவை சுற்றிலும் இருந்தது போல ஒருவேளை நம்ம எல்லாம் ஓடி போகலாம், நம்முடைய வீடுகளையும் நம்முடைய நிலங்களையெல்லாம் விட்டுட்டு ஓடி போகிற காலம் வரும். ஆனால் அப்படிப்பட்ட காலத்திலும் ஆண்டவர் நம்மை காக்க நம்மோடு கூட இருக்கிறார் என்கின்ற இந்த மேன்மையான வாக்குத்தத்தை காட்டிலும் ஒரு மேன்மை இல்லைங்க. ஏன் அப்படின்னா இந்த பூமியில நம்ம சம்பாதித்தது, நம்ம வச்சிருக்கிறது இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் மாயை, காற்று பறக்கடிக்கும் பட்ட பதரை போல் இவைகள் எல்லாம் பறந்து போகும். ஆனால் கிறிஸ்து கொடுத்த ஜீவனோ நிலையானது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. சரி, இதுல 6வது ஆவிக்குரிய பாடத்தை ஆண்டவர் நமக்கு என்ன காண்பிக்கிறார் அப்படின்னா, இந்த வேலைக்காரன் ஒரு பகுதியில அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவன் பார்வையடைந்து இதோ எலிசாவை சுற்றிலும் இருக்கும் சேனைகளை பார்க்கிறான். இப்ப இன்னொன்னு என்ன நடக்கிறது அப்படின்னா 18வது வசனத்தை கவனிப்போமே அதே புத்தகத்திலே, அவர்கள் அவனிடத்திலே வருகையிலே எலிசா கர்த்தரை நோக்கி 2வது ஜெபம்.
முதல் ஜெபம் என்ன அப்படின்னா, இதை தான் மீதமானவர்கள் கடைசியாக செய்ய போகிறாங்க. முதல் ஜெபம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே, புதிதாக இந்த சபையிலே வந்திருக்கிறவர்களுடைய மனக்கண்களை திறந்துடலாம், உம்முடைய சேனைகள் எங்களை சுற்றிலும் இருக்கிறதை அவர்கள் பார்க்கட்டும் என்பது முதல் ஜெபம். இரண்டாவது ஜெபம் என்ன அப்படின்னா, மிருகமும் கள்ள தீர்க்கதரிசிகளும் அவர்களுடைய சேனைகளும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது நாம என்ன ஜெபிப்போம் அப்படின்னா, இந்த ஜெபம் தான் எலிசா பண்ண அதே ஜெபம். ரெண்டாவது ஜெபம், இந்த ஜெபம் என்ன பாருங்க, இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். யோசிச்சு பாருங்க, ஏன் அப்படின்னா இந்த யாக்கோபின் இக்கட்டு காலம் வரும்பொழுது, இந்த ஞாயிறு ஆசரிப்பின் சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கும் அந்த காலத்துல எல்லாரும் நம்மளை தேடி கண்டுபிடிப்பாங்க. ஏன் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், இந்த காலமே பயங்கரமா இருந்துச்சுன்னா நம்ம இருக்கிற காலம் ரொம்ப பயங்கரம். சேட்டலைட் வச்சிருக்கிறாங்க, நெட்வொர்க்குன்றாங்க, நம்ம எங்க ஓடுனாலும் அழகா அவங்க படம் பிடித்து அவங்க அப்படியே கண்டுபிடிப்பாங்க. ஆனாலும் ஆண்டவர் இதோ எப்படி இங்கு சீரிய இராணுவத்திற்கு கண் மயக்கத்தை உண்டாக்கினாரோ அதே போலதாங்க கடைசியாகவும் சத்ருவின் சேனைகளுக்கு கண் மயக்கத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். அதிலும் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசிகளும் இந்த கண் மயக்கத்திலே அவர்கள் மயங்கி போவார்கள். அவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இதை எங்கள் ஆண்டவர் சொல்லும் பொழுது, எலிசாவினுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாக்கும்படியாக செய்தார். நாமளும் கடைசியாக என்னங்க ஜெபம் பண்ண போகிறோம்? இதோ இந்த கொடிய காலத்திலே ஆண்டவர் இந்த எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றி முடிக்கும் காலத்தில் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிடும், இனிமேல் ஆண்டவர் வரப்போகிறார், இதுக்கப்புறம் இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை. ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய பிரமாணத்தை குறித்து ஆண்டவர் சொன்னபடியே ஒரு பெரிய சவால். உண்மையான ஓய்வு நாளுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் உண்டு. அதை ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசி சொல்லும்போது இதுதான் ஒரு பயங்கரமான லைன். அதாவது மற்ற கிறிஸ்துவர்களையும் நம்மையும் பிரிக்கிற த டிவைடிங் லைன் என்று அவர்கள் எழுதுகிறாங்க. அதாவது நம்மை பிரிக்கிற ஒரே ஒரு, யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மற்ற கிறிஸ்துவங்க எல்லா பிரமாணத்தையும் பயங்கரமாக கை கொள்றாங்க. ஆனால் அதுலேயும் உண்மையாக இருக்கிறவங்கள ஆண்டவர் அப்படியே வச்சிருக்க மாட்டார். ஒரு பெரிய சேனைகளை அவங்கள கொண்டு வந்து இதோ இந்த மீதமான சத்தியத்திலும் திருச்சபையிலே ஆண்டவர் சேர்ப்பார். ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கு ஒரே ஒரு திருச்சபை தான், ஒரே ஒரு மனையாட்டி தான். கிறிஸ்துவுக்கு ஒரே ஒரு மனையாட்டி. எப்படி ஆதாமிலிருந்து ஒரே விலா எலும்பை ஆண்டவர் எடுத்தாரோ அதே போல கிறிஸ்துவுக்கு ஒரே ஒரு மனையாட்டி என்பதை வேதம் மிகவும் தெளிவாக காண்பிக்கிறது. அவருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை காத்து கொள்ளும் பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று காண்பித்திருக்கிறார். அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் கடைசியாக ஆண்டவர்கிட்ட என்ன கேட்போம் அப்படின்னா, ஆண்டவரே, இந்த ஞாயிறு ஆசரிப்பு வந்தபொழுது இதோ இவர்கள் எல்லாம் எங்களை பின்தொடர்ந்து குடும்பமாக இதோ எங்களை பின்தொடர்கிறார்களே, நாங்கள் தனித்தனியாக இருக்கிறோமே, நாங்கள் என்ன பண்ண போகிறோம் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது கண் மயக்கத்தை ஆண்டவர் அவர்களுக்கு உண்டு பண்ணுவார். நிச்சயமாகவே நம்மை தப்புவிப்பேன் என்கின்ற மேன்மையான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். கடைசியா 7வது பாயிண்ட், இதோட என்னுடைய பிரசங்கமும் முடிகிறது. ஆனால் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பழைய ஏற்பாட்டு காலம் இல்லையா? இந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டு காலனாவே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், எவன் என்ன தப்பு செய்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், செய்தவனை கொன்று போடணும். ஆனால் இப்போ இவங்களுக்கு கண் மயக்கம் வந்ததும் எலிசா கூட்டிட்டு போறாரு. எங்க கூட்டிட்டு போறாருன்னா, எருசலேமில் இருக்கிற சமாரியா நகரத்தில் ராஜா கிட்ட கூட்டிட்டு போய் இதோ இவர்கள் அப்படியே மயங்கி போய், வாங்க நீங்க தேடுற ஆள் யாருன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போய் அங்கே நடுவில் வந்ததும் இவங்களுடைய கண்கள்லாம் திறக்கப்படுது. பார்த்தா இவங்க நடுவில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனால் இப்போ எலிசா என்ன செய்கிறாருன்னா, ராஜா கிட்ட சொல்லி இவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணு. இதில் என்ன ஒரு பெரிய ஆவிக்குரிய பாடம்னா, இந்த இரட்டிப்பான ஆவியை பெறுகிற நீங்களும் நானும் பழி வாங்கணுன்ற உணர்வு நம்மக்கிட்ட இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எலிசாவுடைய ஊழியத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, அவர் எலியா கிட்டேருந்து சால்வியை வாங்கிட்டு யோர்தானை கடந்து வந்தபோது வாலிப பசங்க கொஞ்சம் பேர் கிண்டல் பண்ணுறாங்க. யார? எலிசாவை. அப்போ அந்த வாலிபர்களை பார்த்து இவர் சபிக்கிறார். அந்த ஒரே ஒரு டைம் மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எலிசாவுடைய ஊழியம் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஊழியம். இதோ தீமையை நன்மையினால் வெல்லு என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியமாக எலிசாவின் ஊழியம் இருந்தது. இப்போ ராஜா கிட்ட கொண்டு போய் இதோ இவர்களை ஒப்பு கொடுக்கிறார். இப்போ இங்க பாருங்க, அதே 2 ராஜாக்கள் 6:21, இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. ஐயோ, இந்த சீரிய சேனைகள் எவ்வளோ பெருசு, இதை நீங்க ஒரே ஆளா கூட்டிட்டு வந்து என்கிட்ட இப்படி காமிச்சிட்டீங்களே. இப்போ என்ன சொல்றான் பாருங்க அந்த ராஜா, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். அப்படின்னா ஆவியில நிரம்பாதவன் யோசிக்கிற விஷயம் அதாங்க.
பரிசுத்த ஆவியானவர் அங்கே இல்லைனாவே கொன்றுனோம், அழிச்சிடணும், அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும் என்கின்ற எண்ணம். ஆனால் இப்போ எலிசா என்ன பதில் சொல்றாரு பாருங்கள். அதே 22வது வசனம் கீழே, அதற்கு அவன், நீர் வெட்ட வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1,44,000 பேர் கடைசியாக இரட்டிப்பான ஆவியின் வல்லமையை பெற்றவர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. அதே போலதாங்க இங்கு எலிசாவுடைய வாயில் கபடம் இல்லை. எலிசா நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், ஆண்டவரே இவர்களை அழித்து போடும் என்று அவன் ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இதோ அவன் அப்படி ஜெபிக்காதபடிக்கு நல்ல உள்ளத்தை நமக்கு காண்பிக்கிறார். எலிசாவுடைய உள்ளம் எப்படிப்பட்டது, அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை காண்பிக்கிறார். அதே போல தாங்க கடைசியாக இரட்டிப்பான ஆவியின் வல்லமையை பெறப்போகிற நீங்களும் நானும் ஆவியானவர் நமக்குள்ளாக பலமாய் கிரியை செய்யும் போது தீமையை நன்மையினால் நாம் ஜெயிப்போம். இப்போ இங்கே என்ன கவனிக்கிறோம் பாருங்க, கீழே, இதோ வெட்ட வேண்டாம், நீருமுடைய பட்டயத்தினாலும் முடியவில்லைனாலும் சிறையாக்கி கொண்டவர்களை நீர் வெட்டுவீரோ. பழைய ஏற்பாட்டை நல்லா வாசிச்சவங்களுக்கு புரியும். கஷ்டப்பட்டு உயிரோடு பிடிச்சவங்களை அவ்வளோ சீக்கிரமாக கொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல். அவங்கள கொண்டு நம்ம நாட்டில் வச்சு அவங்கள என்ன வச்சுக்கலாம், அடிமையாக வச்சுக்கலாம். அதனால் வில்லுனாலையும் பட்டயத்தினாலையும் பிடித்தவங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக சிறைபிடித்து கொண்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க பல வருஷமாக அவங்க ஜீவிய காலம் எல்லாம் அடிமையாக இருக்கலாம். அதான் இப்போ எலிசா கேட்குறாரு, எப்பா நீ உன் வில்லுனாலும் உன்னுடைய பட்டயத்தினாலும் நீர் ஜெயித்து கொண்டு வந்தவர்களை நீர் அவ்வளோ எளிதாக வெட்டுவீரோ? வெட்ட மாட்டீரு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இப்போ நான் உனக்கு சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறார் பாருங்கள். இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவரிடத்திற்கு போகும்படி அப்பமும் தண்ணீரும் இதோ இவர்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை சொல்லும் பொழுது கீழே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பைபிளை படித்து பாருங்க. பெரிய விருந்தை இவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி வரைக்கும் இந்த இரட்டிப்பான ஆவியின் வல்லமையை பெற நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சத்துருக்களை கொன்று போட வேண்டும் அல்லது அவங்களை அழிக்கணும் என்பது நம்முடைய எண்ணம் ஒருபோதும் இருக்காது. ஏன் அப்படின்னா, இதோ இங்கே மிக அழகாக 1,44,000 பேருடைய குணாதிசயத்தை ஆண்டவர் காண்பிச்சிட்டார். அவங்களுடைய வாயில கபடம் காணப்படவில்லை. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இருதயமே மகா கேடுள்ளதும் கிறுக்குள்ளதுமாய் இருக்கிறது, அதிலிருந்து பொல்லாத சிந்தனைகள் வருகிறது. கொலை, பொய், விபச்சாரம், வேசித்தனம், இன்னும் மற்ற அநேக அசுத்தங்கள் எல்லாம் எங்கிருந்தா வருதுன்றாரு, இருதயத்திலிருந்து வருதுன்றார். ஆனால் இரட்டிப்பான ஆவியின் வல்லமையை பெற்ற எலிசாவினுடைய வாழ்க்கையில என்ன வெளிப்பட்டுச்சு அப்படின்னா, நன்மை செய், இதோ நன்மை செய்ய நீ எப்பொழுதும் ஆயத்தமாயிரு, அவர்களுக்கு பெரிய விருந்தை நீ கொடு. அவங்க உட்காந்து புசித்து குடித்து அவங்க மறுபடியும் சீரியாவுக்கு திரும்பி போகிறாங்க. வேத வசனம் சொல்லுது, சீரியாவின் இராணுவங்கள் அதற்கப்புறம் அவர்கள் மீண்டும் வரவில்லை என்று சொல்லுகிறது. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அன்பானவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் அன்புள்ளவர்கள் என்பதை ஆண்டவர் சாட்சியாக எலிசாவின் காலத்திலே காண்பித்திருக்கிறார். அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஏதோ ஒரு பழைய ஏற்பாட்டு சம்பவம் அல்ல. கடைசியாக நடக்கப் போகிறதற்கு இவைகள் எல்லாம் முன் அடையாளமாக இருக்கிறது. பின்மாறிய பெறுகிற நீங்களும் நானும் தீமையை நன்மையினால் வெல்வோம். ஆண்டவர் எலிசாவின் வாழ்க்கையிலும் இந்த புதிய வேலைக்காரனுடைய வாழ்க்கையிலும் கொடுத்த மேன்மைகளை நமக்கு சீக்கிரமாக கொடுப்பார். ஆதலால் ஜெபத்தோடு தைரியமாயிருப்போம். ஆண்டவர் இதோ இந்த புதிய வேலைக்காரனுக்கு சொன்னது போல, பயப்படாதே, இதோ அவர்களோடு இருக்கும் சேனைகளை காட்டிலும் நம்மோடு இருக்கும் சேனை பெரிது. பிரமாணத்தை கைக்கொள்வோம், உண்மையான ஓய்வு நாளை அனுசரிப்போம், ஆண்டவருடைய நாமத்திற்கு பக்தி வைராக்கியமாயிருப்போம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் எப்பொழுதும் இருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும்,
ஐயா உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகா வல்லமையும் கிருபையும் அன்பும் தயவுமுள்ள எங்கள் ஆண்டவரே, மீண்டுமாக இந்த பரிசுத்தமான வேளையிலும் ராஜா உம்முடைய கரத்திலே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் வெறும் மண் பாண்டங்கள் என்பதை நாங்கள் நினைவிலே கொள்ளுகிறோம் ராஜா. நாங்கள் ஜீவனோடு இருந்து தப்பி பிழைத்திருக்கிறோம் உம்முடைய மகா வல்லமையான கிருபையினாலும் உம்முடைய தயவினாலும் உம்முடைய காருண்யத்தினாலும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். இதோ ராஜா, உம்முடைய குமாரரின் மூலமாக எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு முன்பாக நீர் காண்பித்து வருகிறீர். எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறதற்கு ஏதுவாக எங்களை தேற்றும்படியாய் இவ்வளவு மேன்மையான வாக்குத்தத்தங்களை நீர் வைத்திருக்கிறீர். இவைகளையெல்லாம் நாங்கள் தியானித்து உறுதியாக நாங்கள் பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய சேனைகள் இதோ எப்பொழுதும் எங்களை சுற்றிலும் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் எலிசாவை போல உமக்கு பயந்து பயபக்தியாயிருந்து தீமையை நன்மையினால் வெல்லுவோம் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை தொடர எங்களுக்கு உதவி செய்யும். விசேஷமாக ராஜா, இந்த கோடம்பாக்கம் திருச்சபையை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த திருச்சபையின் போதகர் அருமையான பாஸ்டர் டாக்டர் ஜான்சன் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய அன்பான மனைவி, பிள்ளைகள், இதோ இங்கே இருக்கும் அன்பான சபையின் மூப்பர்கள், இதோ இங்கே இருக்கும் விசுவாச பெருமக்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதியும். இதோ விசேஷமாக இதோ இந்த தமிழ்நாட்டிலே இந்த COVID-19 அதிகமாக ஒரு பெரிய பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. இதோ ஒரு சில அங்கத்தினர்களும் அகப்பட்டிருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ராஜா. உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கும், சமாதானத்தை இந்த குடும்பங்களிலே கட்டளையிடும். இதோ இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் விடுதலையாக்கும்படியாய் நீர் உதவி செய்ய ராஜா. உம்முடைய அரவணைக்கும் கோட்டைக்குள்ளாக எங்களை மறைத்து வையும். இப்பொழுதும் அடியவனையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். விசேஷமாய் உலகம் முழுவதுமாக இருந்து தொடர்ச்சியாக இந்த பின்மாரியை குறித்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நல் உள்ளங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. உம்முடைய பிள்ளைகளை தற்காத்து பாதுகாத்து ஆசீர்வதித்து பராமரித்து அவர்களை நீர் உம்முடைய தயவினால் காக்கும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்புவிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கேட்கிறதற்கு நாங்கள் எவ்வளவேனும் பாத்திரர்கள் அல்ல, ஆனால் உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம் என்கின்ற விசுவாசம் எங்களை பலப்படுத்தி உம்முடைய கிருபாசனத்திற்கு முன்பாக நாங்கள் தைரியமாய் நிற்கிறோம். நன்மைகள் எல்லாவற்றையும் தயவாய் எங்கள் ரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தாரும். நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் இந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டங்களின் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்போல பூமியில் செய்யப்படுவதாக. எங்கள் வேண்டிய ஆகாத்தை இந்த எங்கள் தாரும். எங்கள் கடனாளிங்க நாங்கள் மணிக்கு போல எங்கள் கடனை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பேசிக்காமல் தீமை தச்சு கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் விசேஷமாக கர்த்தர் இதோ தம்முடைய பரிசுத்தவான்களை சுற்றிலும் சேனைகளைப் போல் இருக்கிறார் என்று தங்களை ஒப்புக் கொடுத்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்றென்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென்.
என்னோடிருமே நேசர் கர்த்தரே, வெளிச்சமாங்கி இருட்டாயிற்றே, மற்றொரு தாசை அற்று போயினோ, நீர்மை சகாயரே என்னோடீரோ.